அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹி வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். அம்மா பஅது. கண்ணியத்திற்குரிய எல்லாமல்ல அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அலா அறிந்து கொள்ளுங்கள். அந்த வசனத்தை ஆரம்பிக்கும் பொழுது அல்லாஹ் எப்படி சொல்லிதாரா? அலா அறிந்து கொள்ளுங்கள், லில்லாஹி அத்தீனுல் காலிஸ், தூய்மையான இந்த இஸ்லாமிய மார்க்கம் அல்லாஹ்விற்கு உரியது. இந்த மார்க்கத்திற்கு சொந்தக்காரன் அல்லாஹ் மட்டும்தான். இந்த மார்க்கம் அல்லாஹ்விற்கு மட்டுமே உரியது என்பதாக திருமறை குர்ஆனினுடைய ஒரு வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறார். அப்போ என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? இந்த மார்க்கத்தை அல்லாஹ்வை தவிர்த்து வேறு யாரும் என்ன செய்ய முடியாது, உரிமை கொண்டாட முடியாது. இந்த மார்க்கத்தில் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எதையெல்லாம் சொல்லி தந்தார்களோ அதை மட்டும்தான் மார்க்கமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலும் எதையெல்லாம் தடுத்திருக்கிறார்களோ அதை விட்டும் இந்த மார்க்கத்தில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் விலகி இருக்க வேண்டும். இதுதான் இந்த வசனத்தினுடைய மைய கருத்தாக இருக்கிறது. அப்போ அல்லாஹ்வுடைய மார்க்கமாக இருக்கக்கூடிய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு முஸ்லீம் என்று பெயர் சொல்லப்படும். இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் ஏற்றுக்கொண்டார்களோ, இந்த மார்க்கத்தை யாரெல்லாம் மனமாற அங்கீகரித்து கொண்டார்களோ அவர்களுக்கு பெயர் என்ன பெயர்? முஸ்லீம் அப்படின்னு பெயர். அப்போ முஸ்லீம் என்ற அந்த பெயருக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா, கட்டுப்படக்கூடியவன். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு ஒரு செயலை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதற்கு கட்டுப்படணும். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் ஒரு காரியத்தை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லிட்டோம்னா அதற்கும் கட்டுப்பட வேண்டும். இதுதான் அதனுடைய அர்த்தம். முஸ்லீம் என்பதனுடைய முஸ்லீம் அப்படிங்கக்கூடிய அரபி வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டோம்னா கட்டுப்படக்கூடியவன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? நான் அல்லாஹ்விற்கு மட்டும்தான் கட்டுப்படக்கூடியவன் என்கிற இந்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹ்விடத்தில் நாம் போட்டு கொடுக்கிறோம். எந்த ஒப்பந்தத்தை? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நான் கட்டுப்படுவேன், அல்லாஹ்வை தவிர்த்து வேறு எவருக்கும் கட்டுப்பட மாட்டேன் என்கிற இந்த ஒப்பந்தம் இருக்குது பாருங்கள். இந்த ஒப்பந்தத்தை ஒவ்வொரு தொழுகையிலேயும் அல்லாஹ்விடத்தில் போட்டு கொடுத்து கொண்டே இருக்கிறோம். லொஹருக்கு அந்த ஒப்பந்தத்தை போடுறோம், அசருக்கும் அந்த ஒப்பந்தத்தை போடுகிறோம். அசருக்கு அந்த ஒப்பந்தத்தை போடுகிறோம், மக்ரிபுக்கும் அந்த ஒப்பந்தத்தை போடுகிறோம். இந்த கடமையாக்கப்பட்ட ஒவ்வொரு தொழுகைக்கு முன்னாடியும் பின்னாடியும் சுன்னத்தான தொழுகிறோம் பாருங்க, அந்த தொழுகையிலையும் இந்த ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறோம். எந்த ஒப்பந்தம்? அல்லாஹ்விற்கு மட்டும்தான் நான் கட்டுப்படக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறோம். ஜனாசா தொழுகையில் மட்டும்தான் இந்த ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்க மாட்டேங்கிறோம். ஏன்? ஜனாசா தொழுகை என்பது தொழுகை கிடையாது, அது ஒரு பிரார்த்தனை. அது பிரார்த்தனையாக இருப்பதின் காரணத்தினால்தான் இந்த ஒப்பந்தத்தை அதில் நாம் போட்டு கொடுக்காம மற்றபடி எல்லா தொழுகையிலேயும் இறைவா உனக்கு நான் கட்டுப்படக்கூடியவன் என்கிற அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். எப்படி புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம்? ஆனால் இதில் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, உனக்கு நான் கட்டுப்படக்கூடியவன் என்கிற இந்த ஒப்பந்தத்தை நாம் புரிந்து போடுகிறோமா, புரியாமல் போடுகிறோமா? அதுதான் கேள்விங்க. எது? ஒவ்வொரு தொழுகையிலும் இறைவா உனக்கு நான் கட்டுப்படக்கூடியவன், உன்னுடைய கட்டளைக்கு நான் மாறு செய்ய மாட்டேன், உன்னுடைய கட்டளையை நான் மனமாற ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி போட்டு இந்த ஒப்பந்தம் போட்டு கொடுக்குறோம் பாருங்க. இந்த ஒப்பந்தத்தை நாம் புரிந்து போடுகிறோமா, புரியாமல் போடுகிறோமா என்பது தான் கேள்விக்குறியாக இருந்து கொண்டு இருக்கிறது. நாம் புரிந்து போட்டோன்னு வச்சுக்கிடுங்களேன், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு மாறு செய்யவே மாட்டோம். புரியாமல் போட்டு கொடுத்தோன்னு வச்சுக்கிடுங்களேன், அல்லாஹ்வுடைய சொல்லுக்கு துணிந்து என்ன செய்வோம்? மாறு செய்வோம். அந்த ஒப்பந்தத்தை நம்ம எப்படி போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு கேட்டோம்னா, வஜ்ஜஹ்து வஜ்ஹிய லில்லதி, தக்பீரை கட்டின உடனே இந்த ஒப்பந்தத்தை போட்டு கொடுக்குறோமா? தக்பீரை கட்டின உடனே இந்த ஒப்பந்தத்தை போட்டுட்டு தான் என்ன செய்கிறோம்? சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுகிறோம். அப்போ எப்படி போடுகிறோம்? வஜ்ஜஹ்து